ஆண்டவரின் அற்புத ஆன்மீக யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போவது தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவதாரித்த மிக மிக உன்னதமான ஒரு நாளான வைகாசி விசாகம் பற்றிதான். இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றப் போகும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாள் என்றால் அது இந்த வைகாசி விசாகம்தான். இந்த ஆண்டு இந்த வைகாசி விசாகமானது எப்பொழுது வருகின்றது? இந்த அற்புதமான நாளை யாரெல்லாம், எந்த ராசிக்காரர்கள் எல்லாம் நிச்சயம் தவற விடக்கூடாது. அந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரம், முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை இந்த நாளில் நீங்கள் பெறுவதற்கு அவசியம் இன்றைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய கந்தர் அனுபூதி பாடல் அனைத்தையும் இந்த பதிவில ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதுவரை நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேலவன் இருக்க பயமேன் முருகப்பெருமானுடைய அவதார திருநாளான இந்த வைகாசி விசாகம் 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு வெகு விரைவிலேயே வரப்போகிறது. பல ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தீரவும், தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருவதற்கும், உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வருவதற்கு இந்த ஒரு நாள் வழிபாடு என்பது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் உண்டாக்கும். குறிப்பாக சில ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு திருப்பு முனையாகவே இந்த நாள் அமைகிறது. அது எந்தெந்த ராசிக்காரர்கள், இந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த வழிபாடுகள் எல்லாம் என்ன? முக்கியமாக இந்த வைகாசி விசாகம் இந்த ஆண்டு எப்பொழுது வருகிறது? ஒரு சிலருக்கு வைகாசி விசாகம் மே மாதம் 30ஆம் தேதி அன்றைய தினமா அல்லது மே 31ஆம் தேதியா என்ற குழப்பங்கள் இருக்கிறது. அனைத்தையும் நம்ம தெளிவா இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல இந்த ஆண்டு, இந்த 2026ஆம் ஆண்டு வைகாசி விசாகம் எப்பொழுது என்பதை முதல்ல பார்த்துடலாம். மே மாதம் 30ஆம் தேதி 30/5/2026 சனிக்கிழமை, பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 16ஆம் நாள். மே 30ஆம் தேதி அன்றைய தினம் பிற்பகல் 2:18 வரை விசாக நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு அனுஷ நட்சத்திரமானது ஆரம்பித்து விடுகின்றது. இந்த வைகாசி விசாகம் இது நட்சத்திர அடிப்படையிலேயே வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான விழாவாகும். அதனால் அந்த விசாக நட்சத்திரம் இந்த வைகாசி மாதத்துல என்றைக்கு இருக்கிறதோ, அதாவது சூரிய உதயத்திலிருந்து எப்பொழுது விசாக நட்சத்திரமானது இருக்கிறதோ அன்றைய தினமே இந்த வைகாசி மாதத்தினுடைய வைகாசி விசாகம். பெரும்பாலும் வைகாசி விசாகமானது பௌர்ணமி திதியுடன் இணைந்து வரும். சில ஆண்டுகளில் விசாக நட்சத்திரம் முன்னதாகவும் பௌர்ணமி திதி அடுத்த நாளும் வருவது வழக்கம். அது போன்ற சமயங்கள்ல விசாக நட்சத்திரம் என்றைக்கு இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தை பிரதானமாக வைத்தே வைகாசி விசாகமானது கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு வைகாசி விசாகமானது மே 30ஆம் தேதி அன்றைய தினம் விசாக நட்சத்திரமானது பிற்பகல் 2:18 வரை இருப்பதால் அன்றைய தினமே காலையிலேயே நாம் அந்த முருகப்பெருமானுக்கு உண்டான சிறப்பான வழிபாட்டையும் விரதத்தையும் மேற்கொள்வதே சிறப்பானதாகும். ஆனால் அன்றைய தினம் பௌர்ணமி திதியும் பிற்பகலில் இணைந்து வரக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. நண்பகல் 12:55 முதல் அன்றைய தினம் பௌர்ணமியும் ஆரம்பித்து விடுகின்றது. எனவே இந்த ஆண்டு மே 30ஆம் தேதி அன்றைய தினமே இந்த வைகாசி விசாக திருநாளை கொண்டாடுவது சிறப்பானதாக இருக்கும். இனி இந்த வைகாசி விசாகத்தினுடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக இந்த வைகாசி விசாக இந்த திருவிழா என்பது உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு திருவிழாவாகும். முருகனுடைய எல்லா ஆலயங்களிலுமே பால்குடம் எடுத்து காவடிகள் சுமந்து பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவது வழக்கம். இந்த வைகாசி விசாக நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்வதனால எண்ணற்ற பல நன்மைகள் நமக்கு உண்டாகும். இந்த வைகாசி விசாகம் தினத்தன்றுதான் முருகப்பெருமான் 6 முகங்களுடன் அவதரித்தார். முருகப்பெருமான் இந்த வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திரத்துல அவதரித்ததனால் முருகப்பெருமானுக்கு விசாகன் என்ற ஒரு பெயரும் உண்டு. விசாகம் என்றால் மேலான பலன்களை தருவது என்று பொருள். இது ஞானத்திற்குரிய நட்சத்திரம்.
முருகப்பெருமான் இந்த நட்சத்திரத்தில், இந்த விசாக நட்சத்திரத்தில் அன்றைய தினம்தான் தீய சக்தியான அந்த சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 ஜோதிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக உருவெடுத்த நாள்தான் இந்த வைகாசி விசாக திருநாள். ஆறுமுக பெருமான் அவதரித்த நன்னாளான இந்த வைகாசி விசாகம் அன்றைய தினத்தில்தான் யமதர்ம ராஜனினுடைய அவதார தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய அந்த விரதம் வழிபாடு என்பது நமக்கு முருகனுடைய அருளுடன் நீண்ட ஆயுளும் உண்டாகும். அற்புதமான இந்த வைகாசி விசாக நன்னாள் அன்று வேலவனை வழிபாடு செய்தோமே அன்னால் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி என்பது நிச்சயமாக உண்டாகும். ஞானத்திற்குரிய நட்சத்திரமான இந்த விசாக நட்சத்திர நன்னாளில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து பால் குடம் பால் காவடி எடுத்து தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வணங்கினால் நல்ல ஞானமும் கல்வி வளமும் நிச்சயமாக பெருகும். அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய முருக வழிபாடு என்பது நம்முடைய பகைகள், எப்பேற்பட்ட பகைகள் இருந்தாலும் அது அனைத்தும் விலகும், துன்பங்கள் நீங்கும் என்பது பக்தர்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் ஆண்டுதோறும் வந்தாலும் இந்த வைகாசி விசாக அந்த திருநாளானது நமக்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு மிக சிறப்பான விழாவாகும். விசாக நட்சத்திரத்தின் அன்று முருகப்பெருமானை நாம் தரிசித்து வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வேலவன் அருளால் விரும்பியது நடக்கும். எனவேதான் திருச்செந்தூர் முதல் உலகெங்கும் அனைத்து முருகன் ஆலயங்களிலும் இந்த வைகாசி விசாக திருவிழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த வைகாசி விசாகம் நன்னாள் அன்று வேலவனை அந்த சந்நிதியில் சென்று நம்ம வழிபாடு செய்தோமேயானால் வேண்டிய வரம் என்பது நிச்சயம் உண்டாகும். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய அந்த 6 பொறிகள் 6 குழந்தைகளாக உருவாயின. அந்த 6 குழந்தைகள் 6 கிருத்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர். அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பராசக்தி எடுத்து ஒன்றாக அணைக்க 6 முகமும் 12 கைகளும் கொண்ட ஒரே 6 முகனாக முருகப்பெருமான் அவதரித்த நாள் தான் இந்த வைகாசி விசாக திருநாள். கலியுகத்தினுடைய கண் கண்ட தெய்வமாக விளங்குபவர் தான் கந்த பெருமான். அவரது வேலை வணங்குவதே நாம் வேலையாக கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான நாள் தான் இந்த வைகாசி விசாக திருநாள். இன்றைய நாளில் 12 வேலவனை நாம் வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்தோமேயானால் நமக்கு வாழ்க்கையில் உள்ள எப்பேற்பட்ட இடையூறுகள் அனைத்தும் நீங்கும். நம்முடைய லட்சியங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு இந்த நாள் ஒரு மிக மிக அற்புதமான நாளாகும். எனவே இந்த வைகாசி விசாக திருநாள் அன்று முதலில் விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு முருக கடவுளை உங்கள் இல்லங்களிலோ அல்லது அருகில் உள்ள ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்து வருவது மிக மிக உன்னதமாகும். கந்த பெருமானை உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நினைத்து இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்திலுமே நீங்கள் நினைத்தபடி வெற்றி மேல் வெற்றி என்பது நிச்சயம் உண்டாகும். இன்றைய தினம் முருகப்பெருமானை அருகிலுள்ள ஆலயங்களில் சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மற்றும் அந்த அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொண்டு கண்குளிர கண்டு தரிசனம் செய்வதால் அற்புதமான எண்ணற்ற பலன்கள் என்பது நிச்சயம் உண்டாகும். ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையிலேயே முருகப்பெருமானுடைய படத்தை வைத்து அல்லது வேல் வைத்திருப்பவர்கள் அந்த வேலை வைத்தும் இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு உண்டான ஏதாவது ஒரு உங்களால் முடிந்த இனிப்பு வகைகளை செய்து நிவேதனமாக செய்து வைத்து மனதார முருகப்பெருமானுக்கு உண்டான 6 எழுத்து மந்திரமான ஓம் சரவணபவா என்ற இந்த ஒரு திருநாமத்தை அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் தொடர்ந்து சொல்லி ஒருவேளை அன்றைய தினம் உணவு உட்கொண்டு விரதம் இருந்து வழிபாடு செய்வதனால் நிச்சயம் உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்கள் என்பது உண்டாகும். உங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் அன்றைய தினம் விரதத்தை மேற்கொள்ளலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் பழம் பால் சாப்பிட்டும் அன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை அன்றைய தினம் வழிபாடு செய்வது என்பது கூடுதல் சிறப்பு. இந்த நாளில் முருகப்பெருமானை நீங்கள் விரதமிருந்து வணங்கி வழிபாடு செய்வதனால நீங்கள் வேண்டிய வரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அனைத்து வித செல்வங்களும் செல்வாக்கும் நிச்சயமாக உண்டாகும்.
வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்கள் அதிகாலையிலே நீராடி முருகனுடைய படத்திற்கு முன்பாக நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது, கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி இவற்றையெல்லாம் அன்றைய தினம் நீங்கள் பாராயணம் செய்வது அல்லது ஒலிக்க செய்து கேட்கலாம். அல்லது நான் சொன்னவாறு எளிய அந்த ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. நிவேதனமாக முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் மிகவும் பிடித்த சர்க்கரை பொங்கல், பால், தேன், தினை மாவு இவற்றையும் செய்து வைத்து வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு. முடிந்தவர்கள் அன்றைய தினம் முருகன் கோயில்களுக்கு சென்று முருகனுக்கு அன்றைய தினம் பால் குடம், பால் அபிஷேகம் செய்வது மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை தருவதாக அமையும். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது விரைவில் உண்டாகும். திருமண தடைகள் அனைத்தும் நீங்கி விரைவிலேயே திருமண வரம் என்பது கைகூடும். கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு, நல்ல வேலை, பதவி உயர்வு, நல்ல தொழில முன்னேற்றம் காண்பதற்கு இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்பது உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். பகைவர்கள் எப்பேற்பட்ட பகைவர்களால் தொல்லை, எதிரிகளால் தொல்லை அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி உண்டாவதற்கு இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலவன் வழிபாடு உங்களுக்கு மிக உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக அமையும். இனி இந்த வைகாசி விசாகம் நாளன்று தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம். அனைவருமே அவசியம் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த நாளில் செய்வது மிக மிக அவசியம். அதிலும் குறிப்பாக தவறவிடக்கூடாத ராசிக்காரர்கள் யார் என்றால் முதலில் மேஷராசிக்காரர்கள். செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட மேஷராசிக்காரர்கள் இப்பொழுது 7.5 சனியினுடைய அந்த தொடக்கத்திலும் இருப்பதனால நிச்சயம் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முருக வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும், குறிப்பாக கடன் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இது மிக மிக அற்புதமான வழிபாடும். அடுத்ததாக விருச்சிக ராசி. விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில வரக்கூடிய விசாக நட்சத்திரம். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானை செவ்வரளி பூக்களினால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதனால நல்ல மன அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்பது உண்டாகும். அடுத்ததாக ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், பித்ரு தோஷம் உள்ளவர்கள் இந்த நாள்ல ஏழைகளுக்கு குடை, காலணிகள், மோர் இவற்றையெல்லாம் தானமாக வழங்குவதனால எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி நல்ல புண்ணியம் என்பது உண்டாகும். எனவே இந்த வைகாசி விசாக திருநாள்ல முருகப்பெருமானுடைய அருள், பரிபூர்ண அருள் நமக்கு கிடைப்பதற்கு இந்த வருகின்ற மே 30ஆம் தேதி வைகாசி விசாக நாளன்று முழு நம்பிக்கையுடனும் பக்தி சிரத்தையுடனும் யாரெல்லாம் முருகப்பெருமானை இந்த நாள்ல வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல வளமான வாழ்வு என்பது நிச்சயமாக உண்டாகும். இன்றைய தினம் இந்த வைகாசி விசாக திருநாள் அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த அந்த கந்தர் அனுபூதி பாடலை அனைவரும் பாராயணம் செய்து அனைத்து விதமான நல்ல பலன்களையும் நிச்சயம் பெற வேண்டும். அந்த கந்தர் அனுபூதி பாடலை இப்பொழுது பார்க்கலாம். அருணகிரிநாதர் அருளிய அந்த கந்தர் அனுபூதி பாடலானது உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பு நேயர்களே, உங்களுடைய கவலைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நாளை இப்பொழுதே உங்களுடைய கேலண்டரில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை நழுவ விடாமல் முருகப்பெருமானை இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்து உங்களுக்கு நல்ல வெற்றிகளும் நல்ல செல்வ வளங்களும் வருவதற்கு இந்த நாளை நிச்சயம் மறக்காதீர்கள். அந்த முருகப்பெருமானுடைய அருளினால் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும். உங்களுடைய வினைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி என்பது நிச்சயமாக உண்டாகும். அன்பு நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில மறக்காமல் இந்த பதிவினை உங்களுடைய உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்து இதுவரை நமது ஆண்டவரின் அற்புத ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.